அருமை பேராசிரியர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியவர் திரு அருணை பாலராவாயன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய திருவாசக கருத்தரங்கத்தினுடைய இரண்டாவது சொற்பொழிவாக செம்பொருள் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அருமை பேராசிரியர், பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரியவர் அருணை திரு பாலராவாயன் அவர்கள் தன்னுடைய பெயரை பற்றி ஒரு நேர்காணலில் குறிப்பிடும் பொழுது மிக அருமையாக சொன்னார்கள். பாலராவாயன் என்பது ஞானசம்பந்த பெருமானை சேக்கிழார் பெருமான் குறித்த சொற்றொடர். இன்று திருவாசகத்தை உட்பொருளை விரிவுரை செய்வதற்கு ஞானசம்பந்த பெருமானே நம்மிடையே எழுந்தருளியது போல இங்கே பாலராவாயனாக ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், சேக்கிழார் பெருமானுடைய அவர்தான் இந்த பாலராவாயன் சொற்றொடரை பயன்படுத்துகிறார். சேக்கிழாருடைய தம்பியினுடைய பெயரும் பாலராவாயனா. ஆக 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இந்த பெயரை என்னுடைய தந்தை தான் எனக்கு சூட்டி இருக்கின்றார் என்று அந்த நேர்காணலில் அவர் மிக அருமையாக கூறினார். இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள். இவருடைய தந்தையார் மிக சிவத்தொண்டும் சைவ சித்தாந்த நெறியிலும் கற்று தேர்ந்தவர்கள். திருமுறைகளுக்கு கிட்டத்தட்ட 12 திருமுறைகள், 6ஆம் திருமுறையிலிருந்து 12 திருமுறைகளுக்கும் உரை எழுதி அது தருமை ஆதித்தனுடைய நூலாக இன்று பரிணமித்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சிவ செம்மல்கள் வழியிலே தோன்றியவர். இவருடைய தாத்தா சிங்காரவேலர் உலகறிந்த ஒரு தமிழறிஞர். ஆக அத்தகைய ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வந்த நம்முடைய ஐயா பாலராவாயன் அவர்களுக்கு இன்றைய கருத்தரங்கத்தினுடைய விழாக்குழுவினுடைய சார்பில் இப்பொழுது வருக வருக என உங்கள் அனைவரும் சார்பிலும் வரவேற்று அவர்களை சிறப்பு செய்கிறார்கள். சைவம் ORG திரு கணேஷ் அவர்கள். செம்பொருள் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசுகின்றார்கள். ஓமன பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய், வினை மோதுவதாய், துயர் மாய்ப்பதுவாய், நலம் வாய்ப்பதும், துயர் தேய்ப்பதுவாய், நலம் வாய்ப்பதுவாய், நாமமும் உருவமும் மற்றே மனம் நாடறிதாய், புத்தி தேடறிதாய், ஆமனும் பொருள் அனைத்தாய், வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய், நின்றிடும் பிரம்மம் என்பார். அந்த நின்மல பொருளையே நினைத்திடுவேன். நன்று செய் தவம் யோகம் சிவ ஞானம் என்னுள் தோன்றிடவே என்று மகாகவி பாரதியார் சிவனுடைய தன்மையை கூறுவார்கள். அதுதான் செம்பொருள். வள்ளுவ பெருமான் சொல்லும் பொழுது கூட சொல்லுவார், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் எவ்வாறு இருக்கும் என்பதை இனிய உளவாக படிர் இலவாம் இனிய, அதாவது ஈரமலை, இனிய உளவாக ஈரமலை படிர் இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார்கள். அத்தகைய செம்பொருளை நமக்கு உணர்த்துவதற்கு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் அருணை பாலராவாயன் அவர்கள் நம்முடைய கருத்தரங்கில் கலந்து நாம் செய்த பாக்கியம் இன்று அவர்கள் செம்பொருளை நமக்கு விளக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்ற அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவா நாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இவங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன்.
அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெங்களூர் உய்யும் நெறி உணர்த்துகின்ற திருவாசக கருத்தரங்கை நடத்துகின்ற ஆண்டரசு உழவார திருப்பணிக்குழு, மரகதக்கூத்தன் அறக்கட்டளை, தமிழ் இலக்கியப் பேரவை, இந்த 3 அமைப்புகளையும் சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 3 மாதத்துக்கு முன்னாலேயே என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி இந்த கருத்தரங்கிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த அம்மையார் சாரதா அம்மையார்களுக்கு இந்த நேரத்திலே நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கின்ற சிவனேய செல்வராய் உங்களுடைய திருவடிகளை எல்லாம் அந்த நேரத்திலே வணங்கி எனக்கு இட்ட அந்த பணியை நான் தொடங்குகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய அன்பிற்கினிய சிவசண்முகம் அவர்கள் குருமணியை காட்டினார். குருமணியை காட்டியதோடு இல்லாமல் கொஞ்சம் நம்மை பயமுறுத்தி சென்றிருக்கிறார் என்று தான் நாம் சொல்லணும். வயதாக ஆக நாலடியாரில் ஒரு பாட்டு உண்டு. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா நமக்கு வயசாகி போச்சுன்னு அர்த்தமா. அதாவது இளைஞர்களை கேட்க மாட்டாங்க, 1 வயசு நான். இப்போ என்னெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன சார் வயசு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ அப்படியா அப்படின்னு அர்த்தம். அதுபோல் பயமுறுத்தியது மட்டுமல்ல, சிந்திக்காத ஒரு நரகத்தை பற்றியெல்லாம் தோத்திரங்களும் சாத்திரங்களும் சொல்லுவது, அதையெல்லாம் ரொம்ப அழகாக விளக்கினார். அதெல்லாம் எதுக்கு விளக்கினார்னா, இந்த மாதிரி துன்பமெல்லாம் நீக்குவதற்கு குரு உங்களுக்கு உதவுவார், ஞான குரு உதவுவார் என்ற அந்த கருத்தில் தான் அதையெல்லாம் அவர் விளக்கினார். ஆனாலும் கூட அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐயா வாங்க, உதவாமூர்த்திகள் வணக்கம் வணக்கம். அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், பெருமானிடத்தில் முதல்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த முதல் வேண்டுகோளை மற்ற அருளாளர்கள் தம்முடைய திருமுறைகளை ஆங்காங்கே சொன்னாலும், நாவுக்கரசு பெருமான் தாம் பாடுகின்ற முதல் பதிகத்தில் முதல் அடியாகவே அதை சொல்லுகிறார். நாவுக்கரசர் பாடுகின்ற முதல் பதிகம் நமக்கு தெரியும், முதல் அடியும் நமக்கு தெரியும். கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்று சொல்கிறார். கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்ற அந்த ஒரு தொடருக்கு என்னென்ன பொருள் அறிஞர் உலகத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். என்னுடைய தலைப்பு கூட செம்பொருள் துணிவு என்று நான் கொடுத்ததுக்கு காரணம், வரவேற்பில் ஐயா சொன்னாங்க இல்லையா, செம்பொருள் என்றால் என்னன்னு சொன்னாங்க. வள்ளுவர் இன்னொரு இடத்துலையும் செம்பொருள்னு ஒன்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, திருவாசகத்திலே செம்பொருளாக நாம் எதை கருத வேண்டும், திருவாசகத்திலே இருக்கின்ற சொற்களுக்கெல்லாம் என்னென்ன பொருள் சொல்லியிருக்கிறார்கள், அது படிக்கின்ற நமக்கு, அறியாத நமக்கெல்லாம் எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்குகிறது என்பதையெல்லாம் திருவாசகம் படிக்கிற பொழுது தெளிவடைய வேண்டும் என்ற பொழுது நமக்கு அந்த சந்தேகம் வரும். அதுபோன்ற சில கருத்துக்களை நான் இங்கே சொல்லி, பெரியவர்கள் இப்படி முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த திருவாசகத்தினுடைய இந்த அடிக்கு என்ற அந்த அடிப்படையில் தான் நான் செம்பொருள் துணிவு என்று நான் தலைப்பு தந்தேன். பொதுவாக செம்பொருள் துணிவு என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தை பற்றி முழுமையாக பேசலாம். செம்பொருள் உம்பர்கட்கரசே ஒழிவர இந்த யோகமே அந்த பாட்டில் செம்பொருள் துணிவே அதே வரையே சொல்கிறார், செம்பொருள் துணிவுன்னே சொல்கிறார். சீருடை கடலே என்று பாடுறார். சித்தாந்த கருத்துக்களை எல்லாம், சித்தாந்த கலைச்சொற்களை எல்லாம் தமிழில் ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது ரொம்ப நாளைக்கு முன்னையே
காசுப்பிள்ளை அவர்கள், கழகம் ராமநாத பிள்ளை போன்றவரெல்லாம் சித்தாந்தம் என்ற சொல்லே தமிழில் இல்லையே, தமிழா இல்லையே, தமிழுடைய சிந்தனை, சித்தாந்தம் நம்முடைய சிந்தனை, சைவம் என்பது நம்முடைய சமயம். ஆனால் இந்த சைவம் என்ற சொல்லோ சித்தாந்தம் என்ற சொல்லோ வடமொழியாக இருக்கிறதே, இதை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா என்று பிற்காலத்தில் எண்ணாங்க. எண்ணி என்ன செய்திருக்கிறார்கள், சைவம் என்பது முதல்ல மணிமேகலையில் தான் வருது. பௌத்த காப்பிய மணிமேகலை தான் சைவவாதி என்று வருகிறது. அதனால் நாம் என்ன பண்ணோம், பின்னால் சிவனியம் என்று அதை மாற்றிக்கிட்டோம். சைவம் என்பதை தமிழாக சொல்லணும்னு சொல்லி சிவனியம் என்று மாற்றிக்கிட்டோம். அப்போ சித்தாந்தம் என்பதற்கு என்ன சொல்கிறது என்றால், சித்தாந்தத்திற்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள். முடிந்த முடிவு என்று பொருள் சொல்லியிருக்கிறார். வேதாந்தம் என்பது ஒரு வேதத்தினுடைய முடிவு. ஆனால் சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு என்று சொல்லியிருக்கிறார். முடிவுன்னு சொல்லிட்டு முடிந்த முடிவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று நான் விளையாட்டாக ஒன்று சொல்லுவேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு முடிவு பண்ண வேண்டும் சொன்னால் நம்முடைய மனைவியை கேட்போம். முதல்ல நாம் ஒரு முடிவு செய்வோம். அந்த முடிவு தான் வேதாந்தம். நாம் ஒரு முடிவு சொல்கிறோம் இல்லையா, அது வேதாந்தம். மனைவி கிட்ட கேட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னா, அப்படியே செய்யலாங்க என்றால் அது முடிந்த முடிவு, அது சித்தாந்தம். அப்போது இல்லறத்தில் கணவன்லாம் சொல்கிறதெல்லாம், கணவன்மார்கள் சொல்கிறதெல்லாம் வேதாந்தம், மனைவிமார்கள் சொல்வதெல்லாம் சித்தாந்தம் என்றால் எளிமையாக புரிஞ்சு போகுது. அதனால் முடிந்த முடிவுன்னு சொன்னாங்க. அதை என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பின்னாலே காசுப்பிள்ளை அவர்கள்னா, திருவாசகத்தில் ஒரு அருமையான சொல்லுது. ஏன்னா திருவாசகம்தான் திருமுறைகளில் தோத்திர வடிவத்தை கொடுத்த முதல் நூல். அதுவரை நமக்கு தோத்திர பாடல்கள் இருந்திருக்கலாம் தமிழில், ஆனால் கிடைக்கல. சங்க இலக்கியத்தில் பரிபாடல் என்று ஒன்று இருக்கிறது. அதில் லேசாக தோற்றுவாய் இருக்கிறது. தோத்திரங்களுக்கு ஒரு தோற்றுவாய் தானே தவிர அது முடிந்த வடிவம் அல்ல. ஆனால் அந்த முடிந்த வடிவத்தை யார் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்பாவுடைய கொள்கையெல்லாம் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் மாணிக்கவாசகர் என்பது. அந்த 4ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு தமிழில் தோத்திர வடிவத்தை தந்தவர் என்பது முதல் பெருமை நம்முடைய மாணிக்கவாசகர். காலத்தால முந்தியவர் என்பதை ஏன் சொல்கிறேன்னா, 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் மாணிக்கவாசகரை கொண்டு வந்து 9ஆம் நூற்றாண்டில் கூட என்று சொல்லுகிறார்கள் சில பேர். ஆனால் திருவாசகத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால், முதலாவதாக அந்த செம்பொருள் துணிவு போல முதல்ல எதை துணியணும், மாணிக்கவாசகருடைய காலத்தை துணியணும். அவர் எந்த காலம் என்று சொன்னால், பெரியவர்கள்லாம் சொன்னது, மறைமடிகள் போன்றவெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். கிபி 4ஆம் நூற்றாண்டு என்று முடிவு கட்டியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் வேற எங்கேயும் அவங்க ஆராய்ச்சி பண்ணலை, மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை பார்த்தே அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. முதலாவது 3 வேந்தர்களை பற்றி சொல்கிறார் அவர். தென்னலன், சேரலன், சோழன் என்று 3 பேரை சொல்லி பாடுறார். கோயில்பத்தில் பாடுறார். மூவேந்தர்களை சொல்லியிருக்கிறாரே, பல்லவரை சொல்லியிருக்கிறாரா என்றால் பல்லவரை பற்றி குறிப்பு கிடையாது. பல்லவர் காலம் 7ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்தர் காலம். அது கொஞ்சம் முன்னே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க பல்லவர்கள். பல்லவரை பற்றி குறிப்பு கிடையாது. அடுத்தது இது மட்டும் இல்லை, பெரியவர்கள் ஆராய்ந்து பார்த்து முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். மதுரை, அவர் வாழ்ந்தது மதுரை, பாண்டியனுடைய அவையில் இருந்தவர். மதுரையை பற்றி பாடுறார், நிறைய பாட்டு பாடுறார். கீர்த்தி திரவல்ல மதுரையில் என்னென்னலாம் நடந்ததெல்லாம் பாடுறார். அப்போ அவருடைய திருவாசகத்தை தேடி பார்த்தீங்கன்னா, மதுரை என்ற சொல் இருக்கிறது, கூடல் என்ற சொல் இருக்கிறது, ஆலவா என்ற சொல் இல்லை. ஆனால் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு போகிற பொழுது ஆலவாயில் அண்ணலே என்று தான் பாடுறார். ஆலவா என்பது திருமுறைகளில் பின்னாலே அப்பருடைய பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் மாணிக்கவாசகருடைய இதில் ஆலவாய் என்பது கிடையாது. பல்லவரை பற்றிய குறிப்பு கிடையாது. சமயம் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வேதனைக்கு முன்னால் பல சமயங்கள் வந்திருக்கின்றன. அந்த சமயங்களை பட்டியலிடுகிறார். லோகாயுதம்
சொல்கிறார். வேதாந்தத்தை அவர் சொல்லுகிறார். புத்த மதம், முக்கியமாக புத்த மதத்தை சொல்லுகிறார். ஆனால் ஞானசம்பந்தர் சொன்ன சமண மதம் இருக்கு இல்லையா, சமண மதத்தை பற்றி குறிப்பு அங்கே கிடையாது. பௌத்த மதம் புத்த முதலா புல்லறிவின் சமயம் பல் சமயம் புத்த முதலாக ஆரம்பிக்கிறார். ஆனால் சமணத்தை அவர் சொல்லலை. ஆனால் ஞானசம்பந்தர் போன்றவரெல்லாம் சமணத்தையும் பௌத்தத்தையும் சேர்த்து தான் புல்லறிவுன்றாங்க. அது நல்லறிவு அல்லன்னு ரெண்டையும் சேர்த்து புல்லறிவு என்கிறார்கள். சமணத்தை பற்றிய குறிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் எல்லாம் அப்புறம் சேர்ந்து விநாயகருக்கு பாட்டு துத்தி பாட்டு இருக்கு. தனியாக பாட்டு இல்லை, விநாயகரை பற்றி குறிப்பு இருக்கிறது, முருகனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. நம் கடம்பரை பெற்றவள் பங்கில் என்று முருகனை பற்றி பாட்டு தேவாரத்தில் இருக்கிறது. குமார விக்கிர விநாயகன் என்று கணபதி என்னும் களிர் என்றெல்லாம், பிடியதன் உருவமை என்றெல்லாம் கணபதியை பற்றி குறிப்பு ஞானசம்பந்தர் பாடுறார். ஆனால் திருவாசகத்தில் முருகனை பற்றி குறிப்பு இருக்கிறது, ஆனால் கணபதியை பற்றி குறிப்பு கிடையாது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக எண்ணி பார்த்து, அதனால் மாணிக்கவாசகர் காலம் மூவருக்கு முந்திதான் என்று முடிவு பண்ணியிருக்கிறார். இது பெரியவர்கள் சொன்ன, இப்போ நான் என்னுடைய கருத்தாக சொல்லது. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், மூவருக்கு முந்தி இருந்தவர் மாணிக்கவாசகர் என்று நீங்கள் சொல்கிறீங்க. சில பேர் மூவருக்கு பிந்தி என்று சொல்கிறாங்க. மூவருக்கு பிந்தி தான் சொல்கிறாங்க. இப்போ மூவருக்கு முந்தி வாழ்ந்திருந்தால் மாணிக்கவாசகர் எவ்வளோ பெரியவர்? அவரை பற்றி எங்கேயாவது ஒரு குறிப்பு ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ சொல்லியிருக்கிறாங்களா என்றால் இல்லை. எங்கும் கிடையாது. எங்கெங்க மாணிக்கவாசகர் எங்கும் கிடையாது. சரி, நாம் முன்னின்னு சொன்னதுனால பின்ன அவங்க கேட்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? பிந்தி தானே வந்திருக்கிறார் மாணிக்கவாசகர். அப்போ மூவரை பற்றி சொல்லியிருக்கிறாரா, ஞானசம்பந்தரை பற்றி சொல்லியிருக்கிறாரா? முக்கியமாக மதுரையில் பெரிய திருவிளையாடல்கள், அது அனல்வாதம் புனல்வாதம் எவ்வளோ பெரிய விஷயம், எங்கே சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போது ஆராய்ச்சி உலகம் என்று போனால் இவ்வளோ பிரச்சனை நமக்கு இருக்கிறது. மாணிக்கவாசகரை பற்றிய ஒருவேளை சுந்தரர் சொல்லியிருந்தார், ஏன்னா பின்னால் வந்தவர் தான் அவர் சுந்தரர், அவர் சொல்லியிருக்கலாம். சொல்லாததுக்கு என்ன காரணம்? மாணிக்கவாசகர் சொல்லாததுக்கு காரணம் அவர் முன்னே வாழ்ந்தான்னு சொல்லிட்டோம். இவர் சொல்லாததுக்கு என்ன காரணம்? ஏன்னா சுந்தர பெருமான் அடியார்களை எல்லாம் பட்டியலிடுகிறார். ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ அடியாரை பற்றி குறிப்பு சொல்வாங்களே தவிர அடியார்க்கடியேன் அடியார்க்கடியேன் என்று பட்டியலாக ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் சுந்தரர். அந்த மாதிரி திருஞான சம்பந்தரோ நாவுக்கரசரோ பாடலை. அப்படி பட்டியலாக போடுகின்ற பொழுது பதிகத்தில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று அவங்க கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. அதனால் என்ன சொல்கிறாங்க சில பேர், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கிறார் சுந்தரர், அது மாணிக்கவாசகரைத்தான் குறிக்கும். இதெல்லாம் வாதங்கள் தான். இப்போ வாதத்தை மட்டும் நான் வச்சுட்டு போகிறேன், விளக்கம் அப்புறம் நீங்கள் பார்த்துங்க. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று. அது இல்லாமல் சுந்தர பெருமான் அப்பாலும் அடிச்சார்ந்தாருக்கு அடியாருக்கும் அடியேன்னு சொல்லியிருக்கிறார் என்றால், சைவத்தில் மிக முக்கியமாக மார்க்கண்டேயர் சொல்லுவாங்க புராணப்படி அடிப்படையில். உபமன்யு முனிவரை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயாவது இருக்கிறாங்க சுந்தரத்திலெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்பாலும் அடிச்சார்ந்தான் மொத்தமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அதனால் மாணிக்கவாசகரையும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று பொதுவாக சொல்லியிருக்கலாம் என்பதெல்லாம் வாதங்கள். நமக்கு என்ன ஒரு குறை என்றால், சேக்கிழார் பெருமான் மாணிக்கவாசகருடைய வரலாற்றை எழுதியிருந்தால் இந்த தொல்லை இருந்திருக்கார். ஆனால் அவரால் எழுத முடியாது. காரணம், அவர் என்ன முடிவு பண்ணார்? திருத்தொண்டத் தொகையில் என்ன இருக்கிறதோ அந்த அடியாரைத்தான் பாட வேண்டுமே தவிர மற்ற அடியாரை பாடக்கூடாது என்று விட்டுட்டார். நாம் என்ன கேட்குறோம்? சுந்தர பெருமான் ஏன் சொல்லலை? அது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள்? பெரியவர்கள் சொன்ன பதில் தான் அது. சுந்தர பெருமான் என்ன செய்கிறார்? தம்முடைய திருப்பதிகத்தில் திருத்தொண்டத் தொகையில் நமக்கு இரண்டு நெறி உண்டு. முதல் நெறித்தான் இப்பொழுது சிறுத்தன்மை பேசினார், குரு நெறி என்றவர் பேசினார். குரு காட்டி உபதேசம் செய்து அந்த ஞான மார்க்கத்திலே செல்வது அது ஒரு நெறி. அதை பற்றி கவலைப்படாமல் அளவு கடந்த அன்பு மீறும். கண்ணப்பரை போல இயல்பாகவே அன்பு மீறலாம். படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாமல் பெருமான் மேலே அன்பு வரும். அது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்திற்கு இதுதான் முறை என்று கிடையாது. அது காட்டாற்று வெள்ளம் போல 63 நாயன்மாருடைய வழியெல்லாம் இருக்குல்ல, அது தனித்தனி வழி, ஒரே வழி இல்லை. நான் ஞான மார்க்கம் என்று போனால் ஒரு குரு, ஞான குரு ஒன்று வேண்டும், ஒரு உபதேசம் என்று ஒரு மார்க்கம் அது. எனவே விதிமார்க்கம் என்பது மாணிக்கவாசகர் சென்ற நெறி. ஏன்னா பெருமானே குருவாக வந்து அவருக்கு உபதேசித்திருக்கிறார்.
தீட்சை செய்திருக்கிறார் என்பதாலே அது விதிமார்க்கம் அல்லது ஞான நெறி. சுந்தரர் எடுத்துக்கொண்ட அந்த அடியார்கள் எல்லாம் பக்தி மார்க்கம். அவெல்லாம் அடியார்கள் பக்தி மார்க்கம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து. சில பேர் ஓடு கொடுத்தார், கோவணம் கொடுத்தாங்க, இளையான்குடி மாறனால விருந்து போட்டார், ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்தாங்க இல்லையா? அதுபோல் பக்தியை வெளிப்படுத்துகின்ற முறை என்பது வேறு. அந்த அடியார்களை வரிசைப்படுத்த வேண்டும், வரலாற்றாக சொல்ல வேண்டும் என்றுதான் எண்ணியிருக்கிறார். காரணம், அவர் காலத்திலேயே அடியாருடைய வரலாறு இல்லாமல் போனது. மாணிக்கவாசகர் வரலாறு சரியாக தெரியாமல் போயிருக்கலாம், சுந்தரருக்கு முறைப்படி இல்லாமல் போயிருக்கலாம். எனவே நமக்கு தெரிந்த அடியார்களை பற்றிய ஒரு வரலாற்றை சொல்லிவிடுவோம் என்றுதான் திருத்தொண்டத் தொகையிலே அவர் செய்தார். அதனால் மாணிக்கவாசகரை அவர் அங்கே ஞான மார்க்கத்திலே சென்றவர் என்ற ஒரு காரணத்தினாலே அவரை விளக்கியிருக்கிறார் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லுகின்ற ஒரு சமாதானம். இந்த அவையிலே நான் அதை சொல்லிட்டேன். அவரவர்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ இல்லை எனக்கு தெரியாது. பொதுவாக இதான் பெரியவர்கள் மாணிக்கவாசகரை பற்றி சொல்லாததற்கு காரணம் அதுதான் என்று சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆயிற்று என்று சொன்னால், திருவாசகத்தை தொடுகின்ற இடம்லாம் சந்தேகம்தான். ஏன்னா முறையாக இல்லை. முதலாவது சந்தேகம் என்னன்னா, மாணிக்க வாசகர்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா, திருநாமம். அந்த பெயரை பற்றி சொல்கிற பொழுது திருவாதவூரர் புராணத்தில் அவருக்கு இயற்பெயராக பாதவூரர் என்று வைத்தார்கள். பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடு புராணத்தை பார்த்தீங்கன்னா, பெருமானவருக்கு திருநாவுக்கரசு என்று மாணிக்கவாசகர் என்று பட்டத்தை கொடுத்தார். எப்படி திருநாவுக்கரசருக்கு நாமத்தை கொடுத்தாரோ அதுபோல் மாணிக்கவாசகருக்கு அந்த பெயரை கொடுத்தார். என்றால் முதல்ல என்ன பெயர் என்பதிலேயே நமக்கு சந்தேகம், வரலாறு தெரியல. நூலுக்குள்ளே போகணும்னு சொன்னால் முதலாவது பாட்டு சிவபுராணம். சிவபுராணம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், எல்லாரும் அதை பாடுவாங்க. இந்த சிவபுராணம் பெருமான் ஆட்கொண்ட உடனே பாடியதா அல்லது தில்லையிலே பாடியதா? இது ஆராய்ச்சிக்குள்ளது. முதல்ல பாடினாரா இல்லை நிறைவிலே பாடினாரா என்று தெரிஞ்சுனா தில்லையிலே பாடியிருக்கிறான். தில்லைன்னு வருது. திருப்பெருந்துறையில் இருந்து கொண்டு தில்லையை பாடுவாரா என்று ஒன்று. அதனால் எதை எடுத்தாலும் நமக்கு சந்தேகமாக இருப்பதால் தான் இந்த கருத்தரங்களே பெரியவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் அதிலே வேறுபடுறாங்க. என்னுடைய தந்தையார் ரொம்ப மதிக்கக்கூடியவர் காசு பிள்ளையவர்கள். அவர் ரொம்ப மதிப்பாங்க. காசு பிள்ளையவர்கள் திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கின்றார். அந்த உரையிலே சில விஷயங்களை கூட அப்பா ஏற்றுக்கொள்ளாமல் மாற்றி அவருடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பெரியவர்களே அதை மாறுபடுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதலாவதாக இருப்பது கோகழி என்பது. கோகழி என்ற சொல் கோகழி ஆண்ட குருமணின்னு சொன்னார். அவர் சொன்ன குருமணி கோகழி ஆண்டன் வருது. கோகழி ஆண்ட கோவே போற்றி என்று சொல்கிறான் பார்க்குறோம். திருப்பெருந்தூரில் இருக்கின்ற கோகழிக்கு அரசுன்னு ஒரு இடத்துல பாடுறார் என்று பார்க்கிறோம். கோகழி என்று ஒரு 4-5 இடங்களில் கோகழி என்று சொல்லுகிறார். அந்த கோகழி என்பது என்ன என்றால், வேடிக்கையாக சொல்கிற நடந்த விஷயந்தான் அது. உரையாசிரியர் பேரை சொல்லக்கூடாது. உரையாசிரியர் ஒருவர் தர்மயானத்தில் இருந்தார். தர்மயானத்தில் இருந்த பொழுது திருவாசகத்துக்கு உரை எழுதினார். கோகழி ஆண்ட குருமணின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அது திருப்பெருந்துறை தான் அப்படின்னு எழுதிட்டார். கோகழி என்பது திருப்பெருந்துறைன்னு எழுதிட்டார். அப்புறம் ஆதீனத்தில் ஏதோ சில பிரச்சனை, ஆதீன பிரச்சனை பற்றி ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஆதீனத்தில் பிரச்சனை, அவரை ஆதீனத்தை விட்டு திருவாவூரைக்கு போயிட்டார். திருவாவூரைக்கு போகணுன்னு அங்கே என்ன செய்தார், திருவாவூருக்கு போய் திருவாசக உரை எழுதியிருக்கிறார். அங்கே இருந்த பொழுது கோகழி என்றால் அது திருவாவூர்துறைன்னு எழுதிட்டார். ஒரே உரையாசிரியர் சார், ஒரே நூல் சிவஞான போதும் அதற்கு பேருரை சுற்றி ஒரே ஆள் எழுதலாம், உரை எழுதலாம். ஆனால் உரையாசிரியர் ஒரு ஆதீனத்தை செய்கின்ற பொழுது கோகழி என்றால் திருப்பெருந்துறை, இன்னொரு ஆதீனத்துக்கு போய் சேர்ந்ததாலே அது திருவாவூர்துறைன்னு சொன்னால் இப்போ நமக்கு எவ்வளோ குழப்பம் வருது என்றார். காசு பிள்ளையும் கூட திருவாவூர்துறைன்னு தான் எழுதுகிறார். அப்புறம் கூட அதான் எழுதுகிறார். தந்தையாருக்கு அது உடன்பாடு இல்லை. இதை பற்றி அருணாச்சலம் அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பதிலாக வைத்துக்கணும். ஏன் கோகழி என்று சொன்னார் என்றால் அது என்ன அர்த்தம் சொல்கிறாங்க. கோ என்றால் பசு என்ற அர்த்தம், கழி என்றால் பசுத்துவம் நீங்குதல், ஆன்மாவுடைய ஆன்மத்துவம், அந்த பசுத்துவம் நீங்குவதுதான் கோகழி. பசுகரணத்தை நீக்கி பதிகரணமாக பெருமான் மாற்றுகிறான் என்பதுதான் கோகழி என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்று எழுதி, அதுக்கு நேரடியாக எது எப்படி இருக்கிறது, ஆவடுதுறை. ஆ என்றால் பசு, அடுதல் என்றால் நீக்குதல்,
எனவே பசுத்தன்மை நீக்குகின்ற துறை. எனவே மாணிக்கவாசகருக்கு பசுத்தன்மை நீக்கிய துறையாக இருப்பது ஆவடுதுறை என்று. ஆ என்றால் பசு, வடமொழியில் கோ என்றால் பசு, தமிழில் ஆ என்றால் பசு என்று வைத்து அடுதுறை என்றால் பசுத்துறை நீங்கியது என்று உரை எழுதுகிறாங்க. பெருமக்களே, ஒரு செய்தி எல்லாம் பெரியவங்க சொன்னது தான். ஒரு செய்தி கோ என்று சொல்கிறோமே, அந்த கோ என்பதை நீங்கள் வடமொழியில் சொன்னால் கோன்னு சொல்லக்கூடாது, கோன்னு தான் சொல்லணும். கோமாதா, பசுவுக்கு கோமாதான்னு சொல்லுவாங்க. அந்த கோ என்பது வடமொழியில் உச்சரிப்பது. நாம் சொல்கிறது கோ தான், தமிழ் தான். அப்போ கோகன்னா என்ன சார், திருப்பெருந்துறையா திருவாரூரையா என்றால் ஒரே பதில் சொல்லுகிறார்கள். சைவ மரபில் நமக்கு தெரியும், பல இடங்களில் தலத்துக்கு ஒரு பெயர் இருக்கும், கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும். கரூர் என்று சொன்னால், பக்கத்தில் கரூர் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா கரூருக்கு ஆணிலை, கோயிலுக்கு பெயர் ஆணிலை என்று வரும். திரு அதிகை என்று சொன்னால் அங்கே அவருக்கு வீரட்டானும் என்று வரும். மதுரை என்று சொன்னால் மதுரை தலப்பெயர், ஆனால் அதற்கு ஆலவாய் என்பது கோயில் பெயர். மதுரை தலப்பெயர், ஆலவாய் கோயில் பெயர். இப்படி தலத்துக்கு ஒரு பெயர், கோயிலுக்கு ஒரு பெயர் இருப்பதாலே திருப்பெருந்துறை என்று சொன்னால் அது தலத்திற்கு பெயர், கோகழி என்று சொன்னால் அது கோயிலுக்கு பெயர் என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு கட்டியிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல மாணிக்கவாசகர் அவர் சென்ற பொழுது அங்கே கோயில் கிடையாது. அவர் இருந்த குருவாக இருந்தார், ஞானாசிரியனாக இருந்தார் அல்லவா, அந்த இடம்தான் கோயிலே தவிர முதல்ல கோயில் கிடையாது. அதனால் அவங்க கோயில் கட்டினார். குரு இருந்த இடத்திலே கோயில் கட்டினார் என்பதால் கட்டுவதற்கு முன்னாலே பாடுகிறார், செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டின்னு பாடுறார். அங்கே என்ன கோயில்? அவர் இருந்த இடம்தான் கோயில். எனவே பெருமானே, நீ குருந்த மரத்தின் கீழே இருந்தாய், எனவே அதுதான் கோயிலே தவிர புதிதாக கோயில் வரல. எனவே அதுக்கு பின்னால் வந்ததாலே அது கோகடி என்றால் பசுத்தன்மை நீக்கி எனக்கு குரு உபதேசம் செய்தாய் அல்லவா, அந்த இடம்தான் கோகடி என்று திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி என்று கோகடி என்பதற்கு பெரியவர்கள் இப்படி உரை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு குழப்பம், அதான் அவர் அந்த பிறப்பை பற்றி சொன்னார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சொன்னார் இல்லையா, அதுபோல் நிறைய பிறப்பை சொல்லுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாயின்னு சொல்கிறார். சொல்லி ஒரு இடத்துல என்ன சொல்கிறார், கல்லா மனிதராயின்னு வருது, கல்லாய் மனிதராயின்னு வருது இல்லையா. அங்கே ஒரு குழப்பம் உரையாசிரியர்களுக்கு. கல்லாய் மனிதரா என்றால், கல்லாய் என்றால் என்ன? புல்லாய் புரியுது, பூண்டு புரியுது, மிருகம் புரிகின்றது, தேவர் முனிவர் எல்லாம் புரியுது. கல்லாய்னு சொல்கிறாருங்களே, கல் என்பது என்ன, ஏன் அப்படி சொல்லுகிறார்? அது நியாயமான ஒரு சந்தேகம். சாதாரண மக்களுக்கு அது கேட்கலாம். அப்போ நாம் என்ன பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு என்றால், கல்லாய் என்று முதல்ல கல் என்பது ஒரு வகை பிறப்பு. முதல் விஷயம் அதான் பதில். கல் என்பது ஒரு வகை பிறப்பு. சிவஞான சித்தியாரில் அகலிகை பற்றி வருது. அகலிகையை கௌதம முனிவர் சபிக்கிறார். அவர் செய்த தவறுக்காக சபிக்கிற பொழுது அகலிகை கல்லதானாள் என்று வருது. அது அச்சு மாறுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறான். சைவத்தில் மானிடப்பிறப்பு என்பதை பற்றி என்ன சொல்கிறாங்க முதல்ல என்றால், இதுதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பிறவியில்தான் நாம் பிறவியை நீக்கிக் கொள்ள முடியும். மற்ற எத்தனையோ பிறவி பிறந்திருக்கலாம். அவரால் சொல்கிறார், புல்லாகி புழாய் எல்லாம் பிறந்தேன், ஆனால் இப்பொழுது மானிடனாக நான் பிறந்திருக்கிறேன், இந்த பிறப்பிலே எனக்கு அந்த பிறவி நீங்க வேண்டும் என்றுதான் அருளாளர்கள் பாடுகிறார்கள். எனவே மானிடப் பிறவி என்பதுதான் பிறவியை நீக்குகின்ற ஒரு பிறவி. அறநூல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தா சரி, ஔவையார் பாடுற பொழுது அரிது அரிது மானிடராய் பிறத்த அரிதுன்னு சொன்னார். தாய்மானவர் எண்ணறிய பிறவிதனில் மானுடப் பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் என்று பாடினாங்க. ரெண்டு பேரும் ஏன் மானிடப் பிறவி அரிதுன்னு பாட்டு போனாங்க. ஏன் அரிது இருக்கட்டும், அரிதுன்னு சொல்ல சரிதான். ஏன் அரிது என்பதை சிவஞான சித்தியார் தான் சொல்லுது. மானிடப் பிறப்பு ஏன் வகுத்தான் பெருமான் உங்களுக்கு என்றால், மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக. இந்த பிறப்பில்தான் நீங்கள் அரணை வணங்க முடியுமே தவிர மற்ற பிறப்பிலே வணங்க முடியாது. விதிவிலக்காக சிலந்தி பூசித்திருக்கலாம், யானை பூசித்திருக்கலாம், ஈ கூட பூசித்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் மானிடனாக பிறப்பது எதற்கு பெருமான் அந்த பிறவியை தருகின்றான் என்று யமனை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் சிவசண்முகம். அவர் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னார். இன்சொல் சொல்லுகிறான், கவுன்சிலிங் பண்ணுறான்னு சொன்னார்.
நமக்கு பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மானிட பிறப்பிலே பிறந்த பின்னாலே இந்த உயிரை எடுப்பதற்கு வரப்பொழுது கோபத்தோடு வருகிறான் என்று தான் பாடுறான். உறுத்து வருகின்ற காலம் என்று தான் பாடுறான். வர்றபொழுது கோபத்தோடு தான் வரான். அங்கே போய் ஒன்றா இன்சொல் பேசலாம், அவர் சொன்ன மாதிரி அங்கே போய் ஒன்றா இனிமையாக பேசலாம். பிரிக்கின்ற பொழுது கோபத்தோடு வருகிறான்னு பேசுகிறாங்க. நமக்கு அவனுக்கு என்ன சார் கோபம், நாம் என்ன அவனை பண்ணோம், ஏமனை நாம் ஒன்றும் பண்ணலையே, அவன் ஏன் நம்மகிட்ட கோபிச்சிக்கணும் என்றால் அவர் சொன்ன பதில் தான். எத்தனை தடவை இந்த உயிரை வாங்கிறதுன்றான், இல்லை எத்தனை தடவை உயிரை வாங்கிறது. புல்லாக பிறந்த, பூடா பிறந்த, விலங்கா பிறந்த எல்லா உயிரும் நான் எடுத்துட்டு கடைசியில் இந்த பிறப்பு கொடுத்தான் பெருமான். இந்த மானிடப் பிறவியிலே கூட இந்த பிறவியை நீக்கிக் கொள்ளாமல் நீ எங்கிட்ட வரன்னு சொன்னா எத்தனை முறை வர்றது என்ற அந்த கோபத்தோடு தான் வந்து நம்முடைய உயிரை எடுக்கிறான் என்பதால் தான் உருத்தெழு காலன் என்று சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். ஏன் அப்படி சொன்னார்கள்? அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியல்லோம் நடலை இல்லோம் சொல்லிட்டு நரகத்தில் இடர்படும், நரகத்தை பற்றி பயமுறுத்தினாரே. மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? நரகம் புகிலும் எள்ளேன், எனது திருவருளால் இருக்க பெற்றால் உன்னுடைய திருவருள் அதுதான் என்று சொன்னால் எனக்கு நரகம் கூட இன்பம்தான் என்று நரகம் புகிலும் எள்ளேன் திருவருளால் இருக்க பெறுன்னு சொன்னார். அதேமாதிரி அப்பர் பெருமான் நரகத்தில் இடர்படுவோம்னார். ரெண்டு வகையாக சொன்னார். அந்த பாட்டை மட்டும் ரெண்டாக சொல்கிறாங்க. நரகத்தில் ஓதுவார்கள் எப்படி பாடுறாங்கன்னு தெரியல. நரகத்தில் இடப்படோம்னு ஒரு பாட்டு இருக்குது, நரகத்தில் இடர்படோம் என்று இருக்குது. நரகத்தில் போடவே மாட்டான், நரகத்தில் போட மாட்டான்னு இருக்குது. நரக துன்பம் நமக்கு கிடையாது என்று நரகத்தில் இடர்படோம் என்றும் அதுக்கு ஒரு பாடம், நரகத்தில் இடப்படோம்னு ஒரு பாடம் இருக்குது. ஏன் அது சொல்கிறாங்க? காலனை பற்றி ஏன் பாடுறாங்க என்றால் நம்முடைய கொள்கைப்படி காலன் வந்தால் நல்வினை தீவினை அதற்குரிய தண்டனை உண்டு. தீவினை செய்தால் அதற்கு நரகம், நல்வினை செய்தால் அதற்கு சொர்க்கம். சொர்க்க நரகத்துக்கு போனால் மீண்டும் நமக்கு பிறவி உண்டு. அதுக்கு தான் பயப்படுறாங்க. யமனுக்கு பயப்படல. யமனே நீ வந்து என்னை அழைத்து கொண்டு போனால் கார்மாமிசை காலன் வரின் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாயினார் அருணகிரியார். யமன் வந்து என்னை அழைத்து கொண்டு போனால் மீண்டும் நான் பிறக்க வேண்டியதாக இருக்கும்பா முருகப்பெருமானே, என்னை வந்து தேர்மாமிசை கலவத் தேர்மாமிசை வா, மயில் மேலே வா என்று சொன்னார் என்றால் நீ வந்து என்னை அழைத்து கொண்டால் பிறவி கிடையாது என்ற அந்த அர்த்தம். அதுதான் பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, திருமுறை ஆசிரியர்கள், காலன் வந்தால் மீண்டும் நமக்கு பிறவி உண்டு, நான் அதுக்கு பயப்படுறேன், எனவே பெருமானே நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும், உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் என்று சொல்லுகிறார் இல்லையா. அதுதான் யமனுக்கு பயப்படுறது. அதனால் பிறவிகள் பலவாயிருந்தாலும் கல் என்பது ஒரு பிறவி. இந்த பிறவி மானிடப் பிறவியாக வந்துவிட்டோம். இப்போ நம்ம என்ன மகிழ்ச்சியாக இருக்கணும், கடைசியாக வந்தாச்சுங்க, மானிடப் பிறவி தான் கடைசி பிறவி. அது என்ன உதாரணம் சொல்லியிருக்கான் தெரியுங்களா? அவர் சொன்னார் இல்லையா, பிறவி பெருங்கடல், கடல் பெருங்கடல், அது சாதாரண கடல் பெருங்கடல் அப்படின்னு சொன்னார். சிறிய கடலாம் இருக்குது, ஆனால் பெரிய கடல்னா. அதுக்கப்புறம் பிறவி பெருங்கடலை சொல்லுது தான். அப்புறம் மாணிக்கவாசகர் பாடுற பொழுது தனியனேன் பெரும் பிறவி பவன் தனியாக மாட்டிக்கிட்டேன்னு சொன்னார். ரெண்டு இடத்து காட்டினார். பெருங்கடல் என்று சொன்னால் சித்தியார் என்ன சொல்கிறாங்க, மானிடப்பிறவி வந்து விட்டால் நீங்கள் அந்த கடலுக்குரிய பிறவி என்ற கடல் அதை கையால் கடந்து கையால் நீந்தி கொண்டு கரைக்கு வந்தால் எப்படியோ அதுபோல் வந்தாச்சு. நாம் எப்படி வந்தோம், கையால் நீந்தி வந்தோம், கடலை கையால் நீந்தி வந்த காரணம். அப்போ மானிடப்பிறவிக்கு நீ வந்துட்டீங்க. இந்த பிறவிக்கு வந்த பின்னால் கரைக்கு வந்த பின்னால் நீங்கள் கரையிலே போக போகிறீங்களா அல்லது மீண்டும் கடலுக்கு போக போகிறீங்களா என்று தான் கேட்குறாங்க. கரைக்கு வந்தால் மீண்டும் அந்த கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால்தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் என்று தான் பிறவி என்ற கடலை கடப்பதற்கு மானிடப் பிறவிதான் வகுத்தது. மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக பெருமானை வணங்க வேண்டும். பூசை முறையிலே மந்திரம், பாவனை, கிரியை மூன்றும் சேர்ந்தால்தான் பூசை. மந்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டு பாவனை இல்லைன்னா பலன் கிடையாது. பாவனை இல்லாமல் மந்திரத்தை மட்டும் சொன்னால் பலன் கிடையாது. பாவனை இருந்து மந்திரம் இல்லை என்றாலும் பயன் கிடையாது. ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றால் பூசையினாலும் பலன் இல்லை. எனவே மந்திரம், பாவனை, கிரியை ஏன் 3 சொன்னாங்க என்றால் பாவனை என்பது மனத்துக்குரியது, மந்திரம் என்பது மொழிக்குரியது, கிரியை என்பது உடம்புக்குரியது. ஆக பூஜை செய்கிற பொழுது மந்திரம் சொல்ல வேண்டும், மனம் நினைக்க வேண்டும், கைகளினாலே பூசிக்க வேண்டும் என்று மந்திரம், பாவனை, கிரியை 3ம் மனமொழிமை என்றால் இந்த 3 கரணங்களாலும் செய்கின்ற ஒரு பிறப்பு எது என்றால் மானிட பிறப்பு தான். மனம் உடையதால் தான் நான் மனிதர்கள் சொல்கிறாங்க. ஏன் மனிதர் என்ற பெயர் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. மனம் இருப்பதால் தான் மனிதர்கள் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் 6வது அறிவு மனம், பகுத்தறிவு என்று 6வது மனம் என்று நமக்கு சொல்கிறாங்க. எனவே மானிடப் பிறவினா எதற்கு என்று சித்தியார் சொல்வது என்றால் பெருமானை பூசிக்கிறதுக்காக.
இந்த பிறவி போனால் எந்த பிறவி வருமோ, நீங்கள் பூசிக்கவில்லை என்றால் இந்த பிறவி போனால் எந்த பிறவி வருமோ என்றுதான் நாம் சொல்ல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அன்னை எத்தனையோ அப்பன் எத்தனையோ அது மாதிரி ஆயிடணும் என்று பயப்படுறாரே பட்டினத்தார். அதுபோல் இந்த பிறவி வந்தால் அடுத்த பிறவி மானிட பிறவின்னு சொல்ல முடியாது. எனவே இந்த பிறவிலே நாம் உய்ய வேண்டும் என்றுதான் திருவாசக கருத்தே அதுதான். உய்யும் நெறின்னா இப்போ என்ன அர்த்தம்னா, உய்யும் நெறி என்றால் தப்பித்தல்னு அர்த்தங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், தப்பிக்கலாம், மற்றெல்லாம் தப்பிச்சுடலாம் அந்த பாவத்திலிருந்து. ஆனால் தப்பிக்க முடியாத ஒன்று இருக்கிறது செய்நன்றி கொண்ட மகருக்கு என்று அவர் சொன்னார். அதுபோல் உய்யும் நெறியது என்று சொன்னால் மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்கின்றார். சிவபுராணத்திலேயே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மெய்யா, நான் உய்வதற்காக இந்த எனக்கு பிறவியை தந்திருக்கிறாய் என்பதால் தான் உய்யும் நெறி என்று சொன்னார். எனவே மானிடப் பிறவி என்பது உய்யும் நெறி என்பதாலே கல்லாய் என்பதற்கு அது சாபம், அகரிக்கைக்கு கொடுத்த சாபம். அதுபோல் நாம் செய்த பெரிய வினை இருந்தால், பாவம் இருந்தால் கல்லாக வரலாம். ஏன்னா கல்லுக்கு உயிர் உண்டு என்று சிற்பிகள் சொல்வாங்க. சிற்பிகள் போய் அந்த கல்லை தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்த்து இதில் சிற்பம் செய்ய முடியுமா முடியாதா என்றால், இது செத்த கல், வேண்டாம், இறந்து போச்சு இந்த கல் என்று சொன்னால், கல் ஒரு வகையான பிறப்பு என்பதை சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு முறை. அது இல்லைங்க கல்லை போய் பிறப்பா என்னால் சொல்ல முடியாது என்றால் அப்போ என்ன செய்யலாம் என்று சொன்னால், காசு பிள்ளை எல்லாம் ஒப்புக்கிற மாதிரி எழுதுகிறார். கல்லா என்று சொன்னால் பாறைகளுக்கு இடையே இருக்கின்ற ஒரு செடி வளரும் இல்லையா, அது எப்படி வளருதுன்னு தெரியாது, வெயிலும் இருக்காது தண்ணீரும் இருக்காது, ஏதோ ஒரு ஈரத்தை வைத்து கொண்டு வருது இல்லையா. அதுபோல் கல்லுக்கு கீழே அடங்கி கிடக்கின்ற ஒரு சிறு உயிர் கூட செடியாக வருகிறது அல்லவா. எனவே அந்த மாதிரி பிறப்பாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று கல்லா என்பதை ஆகுபெயராக வைத்துக்கொண்டு கல்லின் கீழ் இருக்கின்ற செடி என்று சொல்லலாம் என்று பொருள் சொல்கிறாங்க. அது ஒரு பொருள். அது காசு பிள்ளை அவர்கள் அப்படி தான் எழுதுகிறாங்க. அப்புறம் மூன்றாவது பொருள் ஒன்று உண்டு. அதை சொல்வதற்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு பேராசிரியர், எனக்கு என்னுடைய ஆசிரியர் தான் அவர் சொல்லியிருக்கிறார், கல்லாய் மனிதராய் என்பதற்கு இல்லையா, அது கல்லாய் கிடையாது, கல்லாய்ன்னு சொல்லக்கூடாது, கல்லா மனிதராய், கல்லாத மனிதர்கள், படிக்காத மனிதர்கள் என்று. படிக்காத மனிதராய் என்றால் கல்வி கற்காத ஒன்றாக படைக்கிறான் என்று சொன்னால், படைக்கிற பொழுதே படிக்கிறது எப்படி முடியும் இல்லையா. படைத்த பின்னால் தான் படித்தவனா படிக்காதவனா, மாநில பிறப்பு எடுத்த பின்னால் தான் கற்றல் கேட்டல் உடையவனா இல்லையா என்று முடிவு பண்ண முடியுமே தவிர, பிறக்கிற பொழுதே கல்லா மனிதர் என்பது அது பொருத்தமாக இல்லை என்று எல்லாரும் அதை மறுத்தாங்க. பெரியவர் தான் சொல்லியிருக்கார், பெரியவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கல்லா மனிதர் என்பது பொருந்தாது. ஏன்னா அது ஒரு காரணம். இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல விருகமாகி பறவையாய் பாம்பாய், எல்லாவற்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைமொழி இல்லாமல் சொல்கிறார். அடைமொழி கிடையாது. புல் என்று சொன்னால் அருகம்புல்லாய் தோன்றினேன், கோரப்புல்லா அப்படி சொல்லலை. பறவை என்று சொன்னால் நான் புறாவா தோன்றேன், காக்காவா தோன்றேன் சொல்லலை. பறவை எந்த இதற்கும் அடைமொழி கொடுக்கலை. பல்விருகம் என்றால் பல மிருகங்கள் பல்விருகம் என்று சொன்னார். வல்லசுரன் ஒன்று வருது. வல்லசுரன் அதுக்கு மட்டும் அடைமொழி கொடுக்குறார். ஏன் கொடுக்குறாருன்னா, முனிவராய் தேவராய் வல்லசுராய்னு வரும் பாட்டில் சொல்கிற பொழுது. முனிவராய் தேவராய் அப்புறம் அசுராய் சொல்லிட்டா என்னான்னு சொன்னால் ஈக்குவலாக போயிடும். முனிவர் தேவர் எல்லாம் அசுரெலாம் ஒன்றா போயிடும். எனவே அவங்களாம் இல்லைப்பா, முனிவர் தேவர் வேற நல்ல பிறப்பு, ஆனால் அசுர பிறப்பு மோசமான பிறப்பு என்பதற்காகத்தான் வல் என்ற ஒரு வார்த்தை அங்கே அடைமொழி கொடுத்து வல்லசுராய் என்று சொல்லுகிறார் என்று பார்க்குறோம் இல்லையா. இதனால் அடைமொழி அதுக்கு எதுக்குமே கொடுக்கல. எதுக்குமே கொடுக்காத பொழுது மனிதராய் பிறக்கிறார் என்று சொன்னால் கல்லா மனிதர் என்பது அடைமொழி. அந்த அடைமொழி கொடுப்பது கூடாது என்று கல்லா மனிதர் என்ற பொருள் பொருந்தாது என்று சொல்லிட்டாங்க. இப்போ என்னதான் சார் பண்ணுறது கல்லாயின்னா, ஒருத்தர் ரொம்ப யோசித்து ஒன்று சொன்னார். அவர் சத்துவம் படித்தவர், சித்தாந்தம் படித்தவர். அவர் என்ன சொன்னார், சித்தாந்தத்தில் ஒன்று வருது. என்ன வருதுன்னா, இப்போ நம்ம கேட்குறாங்க கேள்வி எல்லாம், மற்ற மதங்கள் எல்லாம் இறந்த உயிர் எங்கேயே போகணும் அவங்க உடனே சொல்லிடுறாங்களாம். கிறிஸ்தவத்துக்கெல்லாம் மறுபிறப்பு கிடையாது, அவங்க சொல்கிறது கிடையாது. மற்ற மதங்கள்லாம் இறந்த பின்னால் எங்கே போகணும்னு சொல்கிறாங்களாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம கேட்குறாங்க. சைவர்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இறந்த உயிர் எங்கே போகும் என்று கேட்டால் நாம் ஒரு பதில் சொல்கிறோம். என்ன பதில் என்றால், இறந்தவுடனே உயிர் நல்வினை செய்தால் சொர்க்கத்துக்கு போகும், நல்வினை அனுபவித்த பின்னாலே நரகத்துக்கு போகும். இல்லை நரகத்துக்கு பாவம் அதிகம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் நல்வினை செய்யும், சொர்க்கத்துக்கு போகும். இரண்டும் போன பின்னாலே மீண்டும் பிறக்கும். மீண்டும் ஏற்கனவே இருக்கின்ற அந்த வினை வைத்துக்கொண்டு மீண்டும் பிறக்கும். இது முறையா. திருமூலர் ஒன்று சொல்கிறார், சங்காரம் என்று ஆரம்பிக்கிறார். சங்காரத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒரு அடைமொழி கொடுத்து 4 சொல்கிறார். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உய்த்த சங்காரம். அந்த உய்த்த என்பது 2ஆக வைத்துக்கணும். உய்த்த 2ஆக வைத்துக்கணும்.
4 வகையாக சொல்கிறார். நித்த சங்காரம் என்றால் என்ன என்றால், நாள்தோறும் நாம் தூங்குறோம் இல்லையா, அதுதான் நித்த சங்காரம். தூங்குறதும் ஒன்று தான், இறப்பதும் ஒன்று தான். இறந்தாலும் ஒன்றும் தெரியல, தூங்குறான்னு ஒன்றும் தெரியல. சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா அடித்து போட்டு தூங்குறான்டா, செத்த மாதிரி தூங்குறான்டா என்று சொல்கிறோம் இல்லையா. அவள் தூங்கினால் ஒன்றும் தெரியல, நமக்கு ஒன்றும் தெரியல. அது ஏறக்குறைய சங்காரம் தான். எனவே நாள்தோறும் உடம்புக்கு ஓய்வு தருவதற்காக அவன் சங்கரிக்கின்றான் பெருமான் என்றால் அது நித்த சங்காரம். வைத்த சங்காரம் எது? வைத்த சங்காரம் என்றால் நம்முடைய ஆயுட்காலம். எல்லாரும் பிறக்க வச்சிருக்கிறான், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுட்காலம் வச்சிருக்கிறான் இல்லையா. பிறவிகளை கூட எல்லாம் பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயுட்காலம் என்று வைத்திருக்கிறான் அல்லவா, அது வைத்த சங்காரம். அப்புறம் உய்த்த சங்காரம், அதுதான் நம்முடைய திருவாசக கருத்திலிருந்து பொருத்தமான ஒரு தலைப்பு. உய்த்த சங்காரம் என்றால், முதல்ல உய்த்தல் என்றால் செலுத்துதல்னு அர்த்தம். உய்த்தல் என்றால் செலுத்துதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தமிழில் இருக்குது. என்ன பண்ணுறான் பெருமான், இந்த உயிரை உய்க்க வேண்டும் என்றால் எங்கே செலுத்தலாம் என்றால், சொர்க்கத்துக்கு செலுத்தலாம், நரகத்துக்கு செலுத்தலாம், மீண்டும் பிறக்க வைக்கலாம். இதெல்லாம் அவன் செலுத்துவது. இல்லை என்றால் உய்த்த என்று சொன்னால் திருவடிக்கு செலுத்தலாம், திருவடிக்கு செலுத்தலாம். இதான் முறை. ஒன்று மீண்டும் பிறக்க வைக்கலாம் வினையினாலே, அடுத்த பிறகு புத்தி வரட்டும்னு. அது இல்லை என்னால் பக்குவப்பட்டு விட்டான் என்று சொன்னால் திருவடிக்கு அழைத்துக் கொள்கிறான் என்பதுதான் உய்த்த சங்காரத்துக்கு உள்ள பொருள். இதுக்கு இடையில சித்தியார் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சொர்க்கம் நரகத்துக்கு இடையில நரகத்துக்கு கூட போக முடியாதவர்களுக்கு பெரும் பாவம் செய்தவர்கள் நாம சொல்லுவோம். சொர்க்கம் அதாவது நரகம் கூட உனக்கு கதவை திறக்காதுப்பா, அப்புறம் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான் என்று சொல்லுவாங்களே, பெரும் பாவம் செய்தார். பெரும் பாவம் செய்கிற என்ன செய்யறது என்றால், அது நரகம் போதாது அவனுக்கு. நரகம் அந்த தண்டனை அங்கே போதாது, அங்கே அவனுக்கு கொடுக்கறது தண்டனை கிடையாது. எனவே என்ன பண்ணுகிறான் பெருமான் என்றால், ஒரு அந்தகாரத்திலே நிறுத்துகிறான். அந்தகாரம் என்றால் பேரிருட்டு. பேரிருட்டு யாரும் கிடையாது. பெரும் குற்றம் செய்தவர்களை ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனிச்சிறை, அவனை யாரும் பார்க்கக்கூடாது, அவனுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது, சாப்பாட்டை கீழ் தள்ளுவாங்க, கதவு வழியாக தள்ளுவாங்க, வேறு ஆளை பார்க்கக்கூடாது. அது பெரிய தண்டனை. அதுபோல் அந்த உயிருக்கு என்ன செய்கின்றான், சொர்க்கத்தில் சென்றாலாவது இன்பத்தை அனுபவிக்கும், நரகத்தில் சென்றாவது யாதனாச்சரியத்தினால் துன்பத்தை. அவர் சொல்ல என்ன சொன்னார் இல்லையா, ஊசி ஏற்றுவானா, அதெல்லாம் செய்ய, அதுவும் அதையாவது அனுபவிக்கும். அந்தகாரத்தில் இருந்தால் எதையும் அனுபவிக்காமல் தனியாக இருந்து கொண்டு வாடும் அகண்டகாரம். அதை குறிப்பாக சொல்லுகிறார் இது சித்தியாரில். பாடானம் போல் கிடந்து என்று ஒரு வரி வருது. பாடானம் போல் கிடந்து என்ன, பாடானம்னா கல்லுன்னு அர்த்தம். பாடானம் போல் கிடந்து என்ற அந்த வரி இருப்பதாலே கல்லா வளைரா என்பதை கல் என்பதை நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். சொர்க்க நரகத்துக்கு போகாமல் பெரும் பாவம் செய்தால் அந்தகாரத்தை போகிறார் இல்லையா உயிர், அந்த உயிரைத்தான் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் கல்லா என்று சொல்லுகிறார் என்று அதுக்கு ஒரு உரை இருக்கின்றது. ஆனால் அதுவும் பொருந்தாது என்று மறுத்திருக்கிறார். என்ன மறுத்திருக்கிறார் சொன்னால், அந்த கல் என்பதற்குலே அது பிறப்பு அல்ல. புல்லாகி பூடாயின்னா அதெல்லாம் நிலவரத்தை பிறக்கும். புல்லா பூடா இங்கே பிறக்கிறோம் நாமெல்லாம். கல்லா என்பது எங்கேயோ ஒரு அந்தகாரம், இன்னும் அந்த நிலவரத்துக்கே வரல. உயிர் உடம்பெடுத்து வராத ஒரு இடம். உடம்பெடுத்து இதெல்லாம் பல பறவையாய் பாம்பாய் எல்லாம் ஒரு உடம்போடு வருகின்றது பார்க்கணும். அங்கே அது கிடையாது. உடம்பில்லாத ஒரு இடத்தை சொல்ல மாட்டார் மாணிக்க வாசகர். இது வேறு உடம்பெடுத்து வருகின்ற பிறப்பு தான் சொல்கிறார். எனவே கல்லா என்பது அந்த அந்தகாரத்தை கிடையாது. இத்தனை விளக்கங்களையும் கொடுத்தும் கூட என்னதான் சார் சொல்கிறீங்க, கடைசியாக சொல்லுங்கள் சார் என்றால், தந்தையார் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் உரை தான். திருவாசகத்துக்கெல்லாம் உரை சொல்லக்கூடாது என்ற ஒரு காலம் இருந்தது. ஏன்னா இது அனுபவம். அனுபவத்திலே நமக்கு அறிவினாலே சொன்னால் அந்த அனுபவம் கெட்டுப்போகும், தவறாக நாம் வழிகாட்டி விடுவோம் என்று தான் உரை சொல்வது கிடையாது. ஆனாலும் தவறாக புரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, பாட்டே புரியாமல் தவறாக புரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக உரை எழுதியிருக்கிறார்கள், குறிப்புரை எழுதியிருக்கிறார்கள். தந்தையார் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். கல் இருக்கு இல்லையா, கல்லுக்குள்ளே தேரை இருக்கும், பார்த்துக்கலாம். கல்லுக்குள்ளே தேரை இருக்க எப்படி சார் இருக்குது, அது வியப்பு அல்லவா. அதாவது பாரதியார் கூட பாடுறார், புல்லை வியப்பாக்கின்றார். புல்லை பார்க்கும்போது ஆச்சரியமா, எப்படா இந்த தண்ணி கிடையாது யாரும் எப்படா அப்படி வளருது என்று புல்லே நமக்கு ஒரு ஆச்சரியம் சொல்கிறார் இல்லையா. அதே போல கல்லுக்குள்ளே தேரை இருப்பது பெரிய ஆச்சரியம். காற்று கிடையாது, ஒளி கிடையாது, உணவு கிடையாது, ஒரு உயிர் அங்கே இருக்கிறது. அந்த கல்லை பிளந்தால் தேரை வெளியே வருது எப்படி என்றால், அதுபோல் ஒரு பிறப்பு வெளியிலே வந்தும் கூட, பிறப்பிலே வந்தும் கூட ஒளி காண முடியாமல், உணவு காண முடியாமல், சாதாரணமாக இருக்கின்ற மற்ற விலங்குகளைப் போலவோ பறவைகள் போல் இல்லாமல் இது ஒரு தனி ஜந்து. இப்படி இருக்க வேண்டும் என்று பெருமான் அந்த பாவத்திற்காக கல்லுக்குள்ளே வைத்திருக்கிறார். எனவே கல்லினுள் தேரை போல என்று ஒரு உரை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் கல்லாய் என்பதற்குள்ள உரை. சோசபி சார் இருக்கிறாங்க, அவங்க தனியாக ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை நான் அவங்க கருத்து நான் விட்டுடுறேன். அதனால் இப்படியெல்லாம் திருவாசகத்தை படிக்கிற பொழுது சில சொற்களுக்கு நமக்கு
தடையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அதை சொல்ல எண்ணினேன். சித்தாந்தம் சொல்லலாம், இப்பொழுது இருக்கிற நேரத்தில் சித்தாந்தத்துக்குள்ள நான் போக விரும்பலை. இருந்தாலும் செம்பொருள் என்பதனாலே திருவள்ளுவரை ஐயா சொன்னாங்க செம்பொருள். பொருள் என்று நம்ம பொதுவாக பொருள்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அந்த பொருள் என்று இன்றைக்கி சொன்னால், பொதுவாக பொருள் என்று சொன்னால் பொருள் உடையோர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் பணம் உடையோர்னு அர்த்தம். செல்வம் உடையோர் தான் பொருள் உடையோர்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி கல்வி உடையோர்லாம் சொல்கிறது கிடையாது. எங்களெல்லாம் பொருள் உடையோர்னு சொல்கிறதே கிடையாது. நாங்களாம் கூட கல்வி கொஞ்சம் படிச்சிருக்கோம், ஆனால் பொருள் உடையோர்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா கல்வியை பொருளாகவே எண்ணுவது கிடையாது. ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கின்றார், கல்வி என்கின்ற பல்கடல் பிழைத்துள்ளார், கற்பனவு இனி அமையும்னு சொன்னார். அவ கல்வி என்பதும் கூட ஒரு தடை, பெருமானை அடைவதற்கு ஒரு தடை என்று சொன்னார். அல்லல் நல்குறவு என்று சொன்னால் அது ஒரு தடையினார். செல்வம் என்றால் பொருட்செல்வம், அது ஒரு தடை என்று சொன்னார். ஆனால் பொருள் என்று சொன்னால் தமிழில் என்ன சொல்லலாம்? செல்வம் வச்சுங்க. செல்வம் பொருளுக்கு செல்வம் வைத்து கொண்டால் கல்வி செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம், பண்பு செல்வம் என்று அடைமொழி கொடுத்து சொல்லலாம். அப்போ செல்வம் என்பது பொருட்சொல் என்று பார்க்குறோம். அதனால் என்ன செய்தார்கள்? பொருள் என்பதற்கு அடைமொழி கொடுக்கிற பொழுது தத்துவத்துக்கு சொன்னபொழுது வள்ளுவர் என்ன பண்ணார்? மெய்ப்பொருள் என்று சொன்னார். மெய்ப்பொருள் என்ற வார்த்தை தத்துவத்துக்குரிய வார்த்தை. மெய் உணர்தல் என்பது பார்க்கும். இவரும் கூட மெய்யாய் விமலா விளைப்பாக என்று ஒரு பாடுறார். எனவே மெய் என்றால் என்ன அர்த்தம்? சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் உண்மையின் அர்த்தம் கிடையாது. உண்மையை சொல்லுப்பா, என்ன நடந்தது சொல், அது அல்ல மெய். மெய் என்றால் நிலையானதுன்னு அர்த்தம். உள்ள பொருள் நிலையானதுன்னு அர்த்தம். அப்போ மெய்ப்பொருள் எது என்று சொன்னால் நிலையான பொருள். மற்றெல்லாம் நாம் பார்க்கிற எல்லாம் நிலையில்லாத பொருள், அதெல்லாம் பொய்ப்பொருள். நிலையான பொருள் என்றால் அது மெய்ப்பொருள், அதுதான் பெருமான் என்று, அது மெய்ப்பொருள் என்று தத்துவம் தான். திருவள்ளுவர் என்ன செய்தார்? மெய்ப்பொருள் உள்ளதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். உள்ளது என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். மாணிக்கவாசகர் பாட்டு நமக்கு தெரியும். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? உள்ளே பெருமான் இருக்கின்றான். உள்ளம் உள்ளது, உள்ளம்னா உயிர்னு அர்த்தம். உயிருக்குள்ளே பெருமான் இருக்கின்றான், அவனை ஆராய வேண்டும். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் மற்றடித்து சாதரா நோயின உள்ள வேண்டாம், பிறப்பு உள்ள வேண்டாம், மீண்டும் பிறப்பு வேண்டாம் உங்களுக்கு என்று ஓர்த்து உள்ளம் உள்ளதுன்னார். உள்ளத்திலே பெருமானை உணர்ந்தால் உங்களுக்கு பிறப்பு இல்லைன்னு சொன்னார். இவர் என்ன செய்தார்? மாணிக்கவாசகர் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான் என்ன, ஒளிவிக்க வந்தான் ஆனால் உங்களுக்குள்ளே ஒளிச்சிருக்கிறான், எனவே ஆராயவில்லை அல்லவா, எனவே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று சொன்னார் பார்க்கும். எனவே மெய்ப்பொருள் என்பது நிலையான பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு வள்ளுவர் என்ன பண்ணார்? 2 குறள் சொல்லியிருக்கிறாங்க. ரிப்பீட் பண்ண மாதிரி 2 சொல்லியிருக்கிறார். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார். அடுத்தது எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு 2 சொன்னார். ஒன்று ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அதை இப்போ விளக்க வேண்டாம். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பின்னு ஒன்று இருக்குது, எப்பொருள் எத்தன்மைத்தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறார், அதுதான் நமக்கு முக்கியமானது. உயிர்கின்ற உயிர் தருகின்ற பொருள். உங்களுக்கு கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நிலையான பொருளோட உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உய்வதற்கு வழி அல்ல என்று சொல்லி செம்பொருள் என்று ஒன்று சொல்கிறார். செம்பொருள் எங்கே சொல்கிறார் என்று சொன்னால், இன்சொல்லால் ஈரம் கிளைன்னு சொன்ன பாட்டு அவங்க சொன்னாங்க. அருளாளர்கள் எல்லாம் இன்சொல்லாக பேசுவார்கள், இரக்கத்தோடு பேசுவார்கள், கருணையோடு பேசுவார்கள், அதான் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று அங்கே சொன்னார். இறைவனை கண்டவர்கள் எல்லாம் கடிந்து பேச மாட்டாங்க. அப்பூதியாரை நாவுக்கரசு சந்திக்கிறார். நாவுக்கரசு போய் அவர்கிட்ட என்ன கேட்கிறார் என்றால், நீ வைத்த தண்ணீர் பந்தருக்கு எம்பேர் எம்பா வச்சேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? எம்பேர் தானே கேட்டுக்கணும், ஏன்னா அவர் தான் இருக்கிற. நீ வைத்த அந்த தண்ணீர் பந்தருக்கு என் பேர் கேட்டிருந்தா புரிஞ்சுட்டு இருப்பார். ஓ, அப்போ திருநாவுக்கரசு வந்துட்டார் என்று உடனே வணங்குவார் இல்லையா? எம்பேர்னு சொன்னவனுக்கு புரியல. அது என்ன கேட்குறார் அப்பர் பெருமான், நும்பேர் எழுதாதே வேறு ஒரு பேர்னார். வேறு ஒரு பேர்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பேர்னு அர்த்தம். நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பேர் வச்சுக்கிறியப்பா, வேறொரு பேர்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம், எவ்வளோ கோபம் வரணும் அவரு. அங்கே கூட சொல்கிறார், ஏன்னா அருளாளர்கள் அப்பரை குருவாக என்றவர் அவர். அது கோபம் வருதான், என்ன பண்ணாராம்? நன்று அருளி செய்திருந்தார். அது ஒரு வார்த்தை நல்லதாக சொல்லலைங்களே, நாம தான் என்ன பண்ணுவோம், என்னையா பேசுகிற, என்ன பேசுகிற நீ, அப்படி தான் ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணார்? நன்று அருளி செய்திலீர் நின்ற மறையவர் கேளா நிறையடிந்த சிந்தையிலார். முதல்ல சொன்ன பொழுதே கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆகி போச்சான்? நிறை என்று சொன்னால் தன்னுடைய கட்டுப்பாடு, தான் இருக்கின்ற பண்பு எல்லாம் மீறி போச்சான். நிறையடிந்த சிந்தனை என்றால் எஸ் லாஸ்ட் இஸ் டெம்பர்ன்றாங்களே, அதே தான். டெம்பர் போயிடுச்சு அவருக்கு. டெம்பர் பண்ணால் உடனே கத்த வேண்டியது தானே. அந்த நிலையில் கூட என்ன சொல்கிறார்? நன்றி அருளை செய்திலீர் என்று சொன்னார் என்றால் அருளாளர்களுக்கெல்லாம் இன்சொலால் ஈரமழை கடுமையாக வராது என்று பார்க்கணும். அதான் அடிப்படை.
அப்படி தான் பாடியிருக்காங்க எல்லாருமே. திருமறையில் எத்தனையோ சான்றுகள் நாம் சொல்லலாம். கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரேன்னார் இல்லையா? மனிதர்கள் இங்கே வாப்பா கொஞ்சம் வாப்பா என்றால் மனிதர்கள் ஏன் கூப்பிட்றார்? இலக்கணமாக சொன்னால் மனிதர்கள் என்றால் ரொம்ப தொழில் கூப்பிட்றதுன்னு அர்த்தம். இவர் கூப்பிட போனானா அவன் ஓடுறான், இவர் இன்னும் கூப்பிட்றாருப்பான்னு ஓடுறவனை கூப்பிட்ற மாதிரி மனிதர்கள் இங்கே வா என்று உறக்க கூப்பிட்றார் என்றார். அவரை யாரும் கேட்கவில்லை என்று சொல்கிறார். அப்படி இல்லைன்னா பரவாயில்லை, நான் கனி தருகின்றேன், ஈசன் என்ற ஒரு கனி தருகின்றேன் சொல்கிறார் இல்லையா? அதுபோல் இனிமையாகத்தான் நமக்கு பாடியிருக்கிறார்கள். அதனால் என்ன சொன்னார்? செம்பொருள் என்று சொன்னால் இனிமைன்னு ஒரு அர்த்தம். இனிமையாக பண்ண ஐயா சொன்ன கருத்து. ஆனால் வள்ளுவர் ரொம்ப அழகான இடத்தில் சொல்கிறார். அந்த குறள் ரொம்ப அருமையான குறள், சைவத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு குறள். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னார். அறிவுக்கு இலக்கணம் கொடுக்குறாங்க, அறிவுக்கு எங்கேயும் இலக்கணம் கொடுக்குறாரு. இப்போ சொன்ன எப்பொருள் யாரும் எப்பொருள் காண்பது அறிவு எல்லாம் சொன்னார். அர்த்தம் காக்கும் கருவி எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிறப்பு என்னும் பேதமை, பிறவியை நீக்குகின்ற அல்ல பிறவியை தருகின்ற அந்த அறியாமை நீங்கினால்தான் உங்களுக்கு அறிவு, இல்லைன்னா அறிவு கிடையாது. அது யாரை பார்க்கணும்? செம்பொருள் கண்டார் என்று சொன்னார். அந்த செம்பொருளுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். சிறப்பு என்னும் செம்பொருள் என்று சொன்னார். திருக்குறளுக்கு சிறந்த உரையாசிரியர் பரிமேலழகர். அவர் வைஷ்ணவர், கடுமையான வைஷ்ணவர். எவ்வளோ வைஷ்ணவன் சொன்னால், திருக்குறளில் சமண காப்பியமாக சிவக சிந்தாமணி மேற்கோள் காட்டுகிறார். சமண காப்பியமாக சிலப்பதிகாரத்தை எடுத்து காட்டுறார். சமண நூலாக இருக்கின்ற நாலடியாரை எடுத்து காட்டுகிறார். மற்ற எல்லாவற்றையும் எடுத்து காட்டுறாருங்க. ஆனால் சைவத்துக்குள்ள ஒன்றை கூட அவர் எடுத்து காட்டலை. திருமுறை அவர் அங்காவது வாழ்ந்தவர் தானே, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் தானே. திருமுறையிலிருந்து எந்த சான்றும் காட்டவில்லை. அவரால் காட்ட முடியாமல் ஒரே ஒரு கஷ்டம் வருது. ஒரு பாட்டு, திருக்கோவையால் ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டு தான் ஒரே ஒரு வரி தான் சொல்கிறார். கூடின் மலிவனம் போல் இருளான் என்ற கோகிலமே என்று திருக்கோவையால் ஒரு வரி வருது இல்லையா? அந்த ஒரு வரி அவர் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதாக போச்சு, வேறு வழி கிடையாது. அதை விளக்குவதற்கு குன்றிமணியை விளக்குகிறார் வள்ளுவர். குன்றிமணியை விளக்குவதற்காக சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு வரி தாங்க திருக்கோவையால் இருக்கின்றது. என்றால் எவ்வளவு சைவத்தில் அவர் ஒதுக்கியிருப்பார். வைஷ்ணவத்தை சொல்கிறார். இறைமாட்சின்னு சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்? திருவடை மன்னரை காண்டில் திருமாலை கண்டேன் என்று பெரியாரும் பணித்தார். பெரியார்னு ஆழ்வார்னு சொல்லக்கூடாது, பெரியாரும் பணித்தார்னு அந்த அளவுக்கு சொல்லுகிறார்னு சொன்னால் சைவத்தை சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்கிறார்? சிறப்பு என்ற சொல்லுக்கு என்ன சொல்கிறார் என்றால் வீடு பேருன்னு எழுதுகிறார். வீடு பேரு என்று எழுதுகிறார். 2 இடத்துல எழுதுகிறாருங்க. அறத்தை சற்று சொல்கிறார். சிறப்பியனும் செல்வமும் அறத்தினும் ஆக்கமே உணவு இருக்கு என்று வந்த குறளில் சிறப்பு என்பதை வீடு பேறு என்று எழுதுகின்றார். அதே மாதிரி இங்கே பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் என்றால் வீடு பேற்றை தருகின்ற செம்பொருள். நம்மை பொறுத்தவரையில் வீடு பேறு தருவன் யார் என்றால் சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. மற்ற எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம், வணங்கக்கூடாது வணங்கலாம். இந்திரனை வணங்கலாம், இந்திரனை வணங்கினால் தேவலோகத்தில் கொண்டு போய் வைப்பான். திருமாலை வணங்கலாம், அவரை கொண்டு வைகுந்த பதில் வைப்பார். எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவதை தவிர அதுக்கு மேலே உங்களை உயர்த்த மாட்டார், பிறவியை நீக்க மாட்டான். ஏன்னா அவங்களெல்லாம் பிறந்தவர்கள், பிறக்கின்றவர்கள், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள்னு சொல்லிட்டாங்க, பிறக்கின்றவர்கள். எனவே பிறவாமையுடையவன் யார் என்றால் நம்முடைய பெருமான். நமக்கு பிறவாமை வேண்டும் என்றால் யாரை கேட்கணும்? பிறக்காமல் இருக்க அவங்ககிட்ட தான் கேட்கணும், பிறந்தவங்ககிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? எனவே பிறந்தவனை கேட்டால் நானே பிறந்திருக்கேன்பான்னு சொல்லுவார். திருமால் 10 அவதாரம் இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? நானே பல பிறப்பு எடுக்கிறேன்ப்பா என்று சொல்லிவிடுவார். எனவே அங்கெல்லாம் போகாமல் பிறவாமை நீக்கும் பெருமான் இங்கே இல்லைங்க. சமணக்காப்பியம் சொன்ன சிலப்பதிகாரம் அதில் பிறவா யாக்கை பெரியோன்னார். பெரியோன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க. பெரியோன் ஏன் பெரியோன் என்றால் அவன் பிறவாதவன். யாக்கை உடம்பு இருக்குதா? இருக்குது, ரொம்ப மாதிரி உடம்பு இல்லை அவனுக்கு. மாதா வயிற்றில் வந்த உடம்பு அல்ல, அருள் உடம்பு அவனுக்கு. பிறவா யாக்கை ரெண்டுமே பெருசு. பிறக்காத ஒரு சிறப்பு, உடம்பு அருள் உடம்பா இருக்கிறது. எனவே அவன் பெரியோன் என்று சொல்றார். இறையோன் ஒரு வார்த்தை மணிமேகலையில் நுதல்விழி நாட்டத்து இறையோன். இறையோன்றதுக்கு நிகண்டில் இறையோன்னா சிவன் தான் முதல், பெருமானுக்கு தான் சொல்றாங்க. அதை சொல்கிறார் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தினார். அவர் பௌத்த காப்பியம் பண்றவர் தான். ஆனால் நுதல்விழி நாட்டத்து இறையோன் என்று பெருமானை சொல்கிறார் என்று சொன்னால் அவங்கெல்லாம் ஒத்துக்கொண்டது. எனவே பரிமேலழகர் என்ன பண்ணார்? தான் வைஷ்ணவமாக இருந்தாலும் பரவாயில்லை, வீடு வேரை தருகின்ற செம்பொருள் பிறப்பு என்னும் பேதம் நீங்க வேண்டும் என்றால் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று அதுதான் அறநூல்களும் திருமுறைகளும் சொன்னது. திருவாசகத்தில் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ திருவாசகம் படிக்கிற பொழுது முதல் பாட்டு ஒன்று படிப்போம். அது யார் பாடியது என்று நமக்கு தெரியாது. தொல்லை இரும் பிறவி சூடும் தலை நீக்க. பிறவி நீங்குவதற்கு முன்னாலே சொன்னார் இல்லையா? முன்னை மலம் சொன்னார் இல்லையா? முன்னை மலம் நமக்கு இருக்கிறது, வினை இருக்கிறது. அதுபோல் தொல்லை இரும் பிறவி சூடும் தலை, பிறவி வருவதற்குள்ள தலை இருக்கிறதல்வா பாசம்,
அந்த ஆணவம் கண்மம் மாய் அந்த தலை நீங்குவதற்காக என்ன செய்யலாம் என்றால் அதையெல்லாம் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது இது என்றால் திருவாசகம் என்னும் தேன் என்று சொன்னார் இல்லையா. ஆனால் திருவாசகத்தினுடைய முக்கியமான கருத்து பிறவி நீக்கம் என்பதுதான் அடிப்படை. அதைத்தான் நம்முடைய தலைப்பாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். உய்யும் நெறி என்று சொன்னார்கள். அந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சிவபுராணம் வேற நான் உள்ள போல, நான் சிலதான் சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. சிவபுராணத்தில் முடிக்கிற பொழுது முடிக்கிறோம் இல்லையா, திருவடிக்கு சொல்லிய பாட்டின் அவர் என்ன சொல்லிட்டாரு, படிப்பா படி, பொருள் எல்லாம் படிக்காரு, பொருள் தெரிஞ்சு படிட்டார். அங்கேயே முதல் பாட்டில் என்ன பண்ணிட்டார் மாணிக்கவாதர், என்னுடைய பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும்பா என்று நான் பண்ணார். திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா, அதான் நிபந்தனை. உங்களுக்கு பொருள் உணராமல் சொன்னேன்னா சிவபுரத்தின் கிடையாது. பொருள் உணர்ந்தால்ட்டார், பொருள் உணர வேண்டும். அதனால்தான் மற்றெல்லாம் உரை சொன்னதை விட சிவபுராணத்தை ஏன் கொஞ்சம் உரை சொன்னேன். கோகடி கல்லாய் தான் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லையா, அதுக்காக சொன்னது. ஏன்னா புராணம் என்று சொன்னாலே நாம் என்ன நினைக்கிறோம், பழைய கதைன்னு நினைக்கிறோம். தமிழில் புராணம் என்று சொன்னால் அது அல்ல. முதல்ல புராணம் என்று சொன்னால் பழமைன்னு வைத்து ஒரு ரைட் தான். ஆனால் தெய்வத்தை பற்றிய கதை, தெய்வத்தை பற்றிய வரலாறு தான் புராணம் என்பதற்கு பழைய வரலாறுன்னு எழுதுறான். ஏன்னா அந்த வரலாறு நமக்கு தெரியாது. பழைய வரலாறு தான் புராணம்ன்றான். அதே போல் பெருமைன்னு அர்த்தம். சிவபுராணம் என்றால் சிவனுடைய பெருமையை நான் சொல்லுகின்றேன் என்று அர்த்தம். அப்புறம் புராணம் என்றால் பழமை என்று நாம் சொல்கிற புராணத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தெய்வத்தை சம்பந்தப்பட்டதெல்லாம் புராணம் என்கிறார்கள். அந்த புராணத்தை முதல்ல சொல்கிறார். சிவபுராணம் என்று சொன்னால் நான் முதல்ல சிவனை பற்றிய பெருமைகள் எல்லாம் சொல்லுகிறேன் என்று சிவபுராணத்தை சொல்கிறார். சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு தத்துவமாக சொல்லிட்டு இதை ஒழுங்காக படிங்க, பொருள்ந்து படிங்க. என்ன பலன் என்றால் காரைக்கால் அம்மையார் தான் பின்னாலே பதிக பயன் சொன்னார்கள். அதை வச்சு தான் பின்னால் நம்முடைய ஞானசம்பந்தரும் சுந்தரம் கடைக்காப்பு பயன் பாடியிருக்கிறாங்க. ஆனால் மாணிக்க வாசகரே சிவபுராணத்திலேயே பயன் சொல்லியிருக்கிறார். முதல்ல என்ன சொன்னார், திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் என்ன, செல்வர் சிவபுரத்தின்ட்டார். செல்வர் சிவபுரத்தின் என்ன உரை நாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, பல பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் சிவபுரத்திலே செல்வார்கள், சிவபுரம் செல்வார்கள். மாணிக்கவாசருடைய திருவாசகம் மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலோகம் இருக்கும். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்தான் வரும். சிவலோகம் செல்வார் என்று வரும். சிவலோகத்தை சொல்லுவார், அல்ல சிவபுரம் சொல்லுவார். சிவபுரம் சொல்லுவார், சிவலோகம் தான் சொல்லுவார். அவர் என்னவென்றால் எல்லோரும் பரமுத்தி தான் கேட்பாங்க. பெருமாடத்தில் அருளாரில் பரமுத்தி தான் கேட்பாங்க, வரக்கூடாது. அவர் என்ன செய்கிறார், எனக்கு பரமுத்தி இப்போ வேண்டான்ட்டார். அது வேண்டாம், அவர் ரொம்ப எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நீ கூப்பிட்டு நான் வரல, கூப்பிட்டு நான் வராமல் ஏழை என்னை இங்கே ஒழித்து எழுதினாய், தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனவே எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் கேட்பது என்ன என்றால், திருப்பெருந்துள்ள இந்த அடியாரெல்லாம் அழைத்து கொண்டு போனில்ல, அவங்களாம் எங்கே போயிருப்பாங்க என்று சொன்னால் அபரமுத்திக்கு போயிருப்பார்கள். சைவ சித்தாந்தம் சொல்லுகிற முத்திகள் பல. சீவன் முத்தி, அதிகார முத்தி, பதமுத்தி, அபரமுத்தி, பரமுத்தி. இந்த முத்திகள் பல வகை. இது அவரவருக்கு ஏற்றாற் போல் அந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கணும் இல்லையா. மாணிக்கவாசகர் என்ன பண்ணார், சிவபுராணத்தை படிச்சுட்டுன்னு சொன்னார். இந்த புராணத்தின் மூலமாக உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும் என்றால் அபரமுத்தி கிடைக்கும், பதமுத்தி இல்லை. பதமுத்தி என்று சொன்னால் சாலோக சாமீப சாரூபம் என்று நாம் சொல்கிறோம். இருக்குது, அது வேறு இருக்குது. சுந்தர பெருமான் கூட சாலோக சாமீபம் தான் சொல்கிறாங்க. அவங்களாம் அப்படி இருந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார், சிவபுராணத்தை படித்தால் திருவடிக்கு சொல்லிய பாட்டுன்னு. திருவடி என்றால் பெருமானுடைய திருவருள், திருவருளாலே சொன்ன பாட்டு இது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால், இதன் உண்மை பொருளை உணர்ந்து கொண்டால் சிவபுரத்தில் செல்வர் அப்படி மாற்றிக்கணும். செல்வர் சிவபுரத்தில் போவார்னு அர்த்தம் கிடையாது. செல்வர் என்றால் போவார்கள் அர்த்தம் கிடையாது. சிவபுரத்தில் செல்வர் என்றால் சிவபுரத்திலே இருக்கின்ற ஞானச் செல்வராக விளங்குவார்கள். சரியை கிரியை யோகத்துக்கு அப்புறம் ஞானம் இருக்கு இல்லையா, எனவே ஞானச் செல்வராக அங்கே விளங்குவார். சிவபுரத்திலே போனால் ஞானச் செல்வர். அப்போ திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார். அவங்கள யார் என்றால் சிவபுரத்தில் செல்வர். அங்கே அப்புறம் அடுத்து அங்கே இல்லை, அங்கிருந்து பரமத்துக்கு போக வேண்டும் இல்லையா. அதுக்கடுத்து சொல்கிறார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார்னு சொல்லக்கூடாது. பாட்டு என்ன பண்ணிடுறாங்க, சிவபுரத்தின் உள்ளார் நிறுத்திக்கிறாங்க. சிவபுரத்தின் உள்ளார் சொல்ல, சிவபுரத்தில் செல்வர். உள்ளார்னு அப்படி படிக்கணும். எங்கே படிக்கணும், சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அப்படி படிக்கணும். சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்று அந்த உள்ளார் அங்கே சேர்க்கணும். அப்போது செல்வர் சிவபுரத்தின் என்றால் சிவபுரத்திலே இருக்கின்ற ஞானச் செல்வர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள், பரமத்திக்கு போகிறார்கள். பல்லோரும் ஏத்த, எல்லோரும் மகிழும்படியாக சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமானை பணிந்து உள்ளார், பெருமானை பணிந்திருக்கிறார்கள் என்றால் அங்கே என்ன கிடைக்கிறது என்றால் அங்கேதான் வீட்டின்பம், பேரின்பம் அங்கே தான் கிடைக்கிறது என்பதாலே வீடு என்பது முத்தி தான்.
வடமொழியில் இருக்கிற முத்தி அல்லது வேதம் சொல்லுகிற முத்தி எல்லாம் வீடு தான். நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. வீடு பேர் சொல்கிறோம். விட்டால் எங்கே போகிறது? ஜெயிலை விட்டு போகிறோம். இப்போ நாம் கூட ஜெயில் மாதிரி தான். இது உடம்பு ஒரு சிறை. என்ன உயிர் ஒரு குற்றம் செய்திருக்கிறது. என்ன குற்றம் என்றால் ஆணவம். இந்த ஆணவ குற்றத்துக்காக இங்கே வந்து சிறையில் பட்டிருக்கும். இங்கேருந்து போகணும் இல்லையா? சிறையிலேருந்து போகிற குற்றவாளி எங்கே போவான்? அவன் வீடு தானே போவான். எங்கேயா போகணும் இல்லையா? விட்டு சிறை விட்டாச்சு. சிறை விட்டு எங்கே போகணும்? ஒரு இடத்துக்கு போகணும். அதே போல் இந்த உயிர் எங்கே போகும் என்றால் உடம்பு என்ற சிறை விட்டு போனால் பெறுகின்ற ஒரு இடம் இருக்கிறது என்றான் சைவ சித்தாந்திகள். வீடுன்னு சொல்லாமல் வீடு பேரு என்று சொல்லியிருக்காருல. வீடும் அதற்கு பின்னால் சிவப்பேரும். சிவஞான போரத்தில் 6 சூத்திரம் பாச நீக்கும். அடுத்த 6 வந்து சிவப்பேரு என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிவப்பேற்றைத்தான் குறிப்பாக சிவபுராணத்திலேயே நம்முடைய மாணிக்கவாதிகள் சொன்னார். செல்வர் சிவபுரத்தின் என்றால் சிவபுரத்தின் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்ற அந்த கடைசி 2 வரியை இப்படி பொருள் மாற்றி படித்து அபரமுத்தியிலே செல்வார்கள். சென்ற பின்னால் அங்கே ஞானம் பெற்று பெருமானிடத்திலே ஆனந்தத்துக்கு செல்வார்கள், சிவானந்தத்திலே செல்வார்கள் என்று அது சொல்வதுதான் அடிப்படை. காரணம், தீட்சைகளே சைவ சித்தாந்தத்தை தீட்சைகளே நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை எல்லாம் இருக்குது. திருவடி தீட்சைன்னு ஒன்று இருக்குது. திருவடி தீட்சையை அப்பர் பெருமான் வேண்டி பெறுகிறார். நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறார். கடைசியில் நல்லூருக்கு வா என்று இங்கே நல்லூரில் கொடுக்குறான்னு பார்க்கணும். ஆனால் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தையும் படிச்சிங்கன்னா என்னையும் ஒருவன் ஆக்கினான். முதல்ல என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள் சென்னிமேல் வைத்தான் திருவடியை சென்னிமேல் வைத்திருக்கிறான் என்று திருவடி தீட்சை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் துறந்தேன் என்று பாடுறார். அப்போ திருவடி தீட்சையை பாடுறானா என்ன அர்த்தம் என்றால், தீட்சைகளை நயன தீட்சை, ஸ்வரித தீட்சை எல்லாம் உங்களுக்கு பாச நீக்கம். முதல்ல நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சைலாம் பாசக நீக்கம். சாத்திர தீட்சை, வாசக தீட்சை இதெல்லாம் விஞ்ஞானத்தை தருதல். தீட்சை என்று சொல்லி என்ன அர்த்தம் பண்ணுறோம்? தி என்றால் கொடுத்தல், சா என்றால் கெடுத்தல். எதை கெடுக்கிறோம்? அஞ்ஞானத்தை கெடுக்கிறார். தீ என்றால் விஞ்ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அஞ்ஞானத்தை கெடுப்பதற்கு சா என்று சொன்னால் அது நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை. ஞானத்தை கொடுப்பது விஞ்ஞானத்தை கொடுப்பதற்கு வாசக தீட்சை, சாத்திர தீட்சை இதெல்லாம் பெருமான் செய்துட்டான் மாணிக்கவாசகர். எல்லாம் செய்துவிட்டு திருவடி தீட்சை என்பதுதான் சிவானந்தத்தை அழுத்துதல். சிவானந்தத்தை அழுத்தல் தான் திருவடி தீட்சை. அந்த திருவடி தீட்சையை பெருமான் மாணிக்கவாசகருக்கு தந்திருக்கிறான் என்பதால் தான் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தேன் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, அதனால் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும், நான் பெற்ற இன்பம் உங்களுக்கு வர வேண்டும் அல்லவா என்றுதான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் ஞானத்தின் சிவபுரத்தின் செல்வீர்கள் முதல்ல நீங்கள் படித்தால் பின்னாலே பல்லோரும் ஏற்ற சிவனடி கீழ் இன்பமாக சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பீர் என்று முடித்திருப்பதாலே அதுதான் செம்பொருள் துணிவு. வேறு எத்தனையோ சொல்லுக்கு பொருள் இருக்கலாம். சொல்லுக்கு பொருள் இருந்தாலும் கூட பொருளை புரிந்து கொண்டு எப்படி நடக்கிறோமோ, அந்த நடந்து அதை பெறுகிறோம், அந்த பொருளை பெறுகிறோமோ அதுதான் துணிவு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை இந்த அரங்கம் தந்ததற்காக இந்த நேரத்திலே நான் இந்த சிந்தனையை சொல்லி இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி, இந்த என்னை சிறப்பாக அழைத்தார்கள், அம்மா அழைத்தாங்க, அவளுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். மிக அருமையாக செம்பொருள் துணிவு என்ற பொருள் பற்றி நம் சிந்தையில் பல கருத்துக்களை விதைத்திருக்கின்றார்கள். வள்ளுவன் கூறியது போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி மெய்ப்பொருள் என்பது என்ன, செம்பொருள் என்பது என்ன என்பதையும் மிக துல்லியமாக நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார்கள். திருவாசகத்திற்கு நடராஜ பெருமானையே காட்டியது போல செம்பொருள் என்பதற்கு மாணிக்க வாசகரையே அவர் உதாரணமாக காட்டி அந்த திருவாசகத்தையே செம்பொருளாக அவர்கள் உணர்த்தி உள்ளார்கள். சித்தியாரில் கூறுவார்கள், பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி செய்யும் தொண்டரே தானே தூய நெறியில் தொகுப்பன் ஈசன் என்று சொல்லுவது போல மணிவாசக பெருமானை தானே வந்து ஆட்கொண்ட பெருமையும் அவர்கள் சொல்லி நம்முடைய சிந்தையில் திருவாசகமே செம்பொருள் என்பதை உணர்த்தி இருக்கின்றார்கள். பல்வேறு செய்திகள் அவர்கள் கூறியது போல நம்முடைய சிந்தனைக்கும் விதைத்திருக்கின்றார்கள். மாணிக்கவாசகர் காலத்தை பற்றி கூறும்போதும் சரி, அதனுடைய கோகழி பொருள் கூறும்போதும் சரி, இன்னும் காசு பிள்ளை அவர்கள் சொல்லுவது போல மாணிக்கவாசகர் பாடிய முதல் பதிகம் சென்னிப்பத்து என்று அவர்கள் கூறுவார்கள். முதலாக அவர் குருவருள் தீக்கை திருவடி தீக்கை பெற்றவுடனே பாடிய பாடல் சென்னிப்பத்து என்பதெல்லாம் ஒரு கருத்து. இந்த சிந்தனை விதைகளை எல்லாம் இந்த அறிஞர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் மனதிலே இந்த அவர்கள் விதைத்திருக்கக்கூடிய விதம் மிக அருமை.
அந்த சிந்தனையும் ஏற்று திருவாசகத்தையும் ஏற்று உய்யும் நெறி என்று சொல்வார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவன் கூறியது போல அந்த செம்பொருள்பால் உய்ப்பதற்காக உள்ள திருவாசக கருத்தரங்கு என்பதை சுட்டிக்காட்டி மிக அருமையாக நமக்கெல்லாம் பல்வேறு கருத்துக்களை வழங்கிய ஐயா அருணை பேராசிரியர் பாலவராயன் அவர்களை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். இப்பொழுது அடுத்து இந்த அரங்கத்தில் இசையரங்கம் இசையரங்கம் நிகழ இருக்கிறது. அதற்கு முன்னால் செம்பொருள் துணிவு என்ற உரையாற்றிய ஐயா திரு பேராசிரியர் அருணை பாலராயன் அவர்களுக்கு பெங்களூர் தமிழ் இலக்கிய பேரவையினுடைய அமைப்பாளர் கடையம் திரு ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு செய்கிற அன்பளிப்பை வழங்குகிறார்கள். இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஒரு 5 நிமிடங்கள் அந்த அரங்கத்தை தயார் பண்ணுவதற்குள்ளாக அருமையான தேநீர் விருந்து அனைவருக்கும் காத்திருக்கிறது. வெளியில் தேநீர் அருந்தி வந்து அமர்ந்து கொள்ளலாம்.